வணக்கம் நண்பர்களே, உங்க அனைவரையும் ஹாப்பி லியோ சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாப்பியை பத்தி தான் பார்க்க போறோம். நான் நிறைய வீடியோல ஹாப்பி பத்தி சொல்லியிருப்பேன், காட்டுறேன்ட்டு. ஆனா இன்னைக்கு தான் காட்ட போறேன். இதுல வந்து நிறைய போட்டோஸா தான் இருக்கும், வீடியோ கம்மியா தான் இருக்கும். இங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஹாப்பி நாங்க ஃபர்ஸ்ட் நாள், அதாவது முத நான் வீட்டுக்கு கொண்டு வந்த நாள். அவளை கொண்டு வந்து அந்த பாக்ஸ் மேலேயே உட்காந்துருப்பா. ஏன்னா அதுல மட்டும்தான் அவளோட ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதால பயந்துட்டே மேலே ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல வர ஆரம்பிச்சா. அப்புறம் பெட்ல தூக்கி கொண்டு விட்டோம், அதுல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் சோபால தூக்கி உட்கார வைப்போம், அதுல வந்து தூங்கிக்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரிதான் அவளுக்கு ஒரு தலைவாணி போட்டு அதுல தூக்கி வச்சிட்டோம்னா அப்பாட்டி உட்காந்து தூங்கிட்டு இருப்பா. மேக்சிமம் அவ தூங்குறது வந்து நம்ம மேலதான் வந்து தூங்குவா. ஏன்னா பயப்படுவா, ரொம்ப ரொம்ப பயம், ரொம்ப கான்சியஸா இருப்பா. லைட்டா ஒரு சின்னதா ஏதாவது சவுண்டு கேட்டா கூட உடனே முழிச்சு பதறி எந்திரிச்சிருவா. அந்த மாதிரி. அதனால நம்ம யாரா வந்து உட்கார்ந்தோம்னா குடுகுடுன்னு எங்க இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தா கூட எந்திரிச்சு வந்து நம்ம மேல ஏறி உட்கார்ந்து தூங்கக்கூடிய ஒரு குழந்தையாதான் ஹாப்பி ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல இருந்தா. அவளுக்குன்னு தனியாட்டு ஒரு பில்லோ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டவல் இதெல்லாம் போட்டு அது மேலதான் அவ தூங்குவா. ஆனா இதுல நாங்க வாங்கிட்டு வரும்போதே இவளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு அந்த கொடுத்தவங்களும் சொல்லல, எங்களுக்கும் தெரியல. ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டா. லைட்டா ஒரு பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிடுவா. அவ சாப்பாடே அவ்வளவு குட்டியோடு தான் சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கிக்கிட்டே தான் இருப்பா. எங்க வீட்டுல ஹம், இது வந்து என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எனக்கு பிடிச்சி வாங்கினது. அதனால எங்க வீட்டுக்காரருக்கும் சரி, என்ன எங்க வீட்டுக்கு வரவங்களும் சரி, இது என்ன லூசு பூனை இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கேன், இப்ப பதில் பூனை இப்படி இருக்காது, ஆக்டிவா இருக்கும், இது ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட எங்களுக்கு நாங்க யோசிக்கல இவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறோம்ல, அதனால தெரியாதுல்ல. அதனால நாங்க அப்படியே சரி இப்படிதான் இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் பேஷண்ட் கேட்டு வந்து அதிகமா தூங்கும் அப்படிங்கிறது நாங்க பார்த்திருந்தோம். அதனால சரி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் போக போக தான் அவளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் போறது வர்றது இது கூட கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு. எப்பவும் அப்படியே சைலண்டா தூங்கிக்கிட்டே இருப்பா. நம்ம கூப்பிட்டா வருவா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவா. இதுதான் அவளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச அந்த டைம். பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கண்ணுக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு முடி வந்து இல்லாம ஆக ஆரம்பிச்சது. கண்ணுக்கிட்ட முடி இல்லாம ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் நாங்க கவனிச்சோம் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரா திக்கா ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிச்சு வாய்க்கிட்ட வந்துச்சு. இது என்ன இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சோன்னு நாங்க லைட்டா இதுவாக டிஃபரன்ஸ் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு மெடிசின் கொடுத்தாங்க. நான் இவளுக்கு வந்து அண்டர் வெயிட், அதுக்கு 400 கிராம் தான் இருந்தா. அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவளுக்கு வேக்சின் போட முடியாது. நம்ம அதிகமான டோஸ் கொடுத்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். அதனால மருந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மேல தடவுறதுக்கு மட்டும் ஒரு லிக்விட் ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் நாங்க போட்டுட்டு இருந்தோம். அது போட்டு அவளுக்கு குறையல, அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு இடமா. அதாவது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கிட்ட முடி போச்சு, அதுக்கப்புறம் வாய்க்கிட்ட வர ஆரம்பிச்சது, அப்புறம் வாயை சுத்தி முடி போக ஆரம்பிச்சது. ஆனா அப்ப ரொம்ப அவளுக்கு இச்சிங் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நகத்தை வச்சு அப்படியே கையை வச்சு இப்படி தள்ளி 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 அவளுக்கு எல்லா இடமும் அது பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து அரிக்கும் போது அந்த சொரியறதுனால நகத்துல அது போய் அது ஒவ்வொரு இடமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிச்சு. இப்ப பாக்குறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்குள்ள நடந்துச்சுங்க. இப்ப காட்டுறோம்ல, இதுதான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்க, வாயை சுத்தி முடி போக ஆரம்பிச்சுட்டு, கண்ணுக்கிட்ட போச்சு ஃபர்ஸ்ட், அடுத்து வாயை சுத்தி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு இடமா வந்து உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு. வால்ல மட்டும்தான் அவளுக்கு கொஞ்சம் முடி இருக்கும். காதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த வாய்க்கிட்ட வந்து இருக்குல்ல, இதுதான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்பு ஃபுல்லா முடி கொட்ட ஆரம்பிச்சுது. நாங்க இதை வந்து அப்ப வீடியோவா எடுக்கல, எங்களுக்கு அது தோணல, போட்டோவா எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்டோவா எடுத்து வச்சுக்கிட்டதுனாலதான் இந்த போட்டோஸ் இருந்தது. அதை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஞாபகமா வச்சிருவோம். அப்பெல்லாம் அவளை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து ரொம்ப நாள் கூட ஆகல, ஒரு மாசம் தான் இருக்கும் எங்க வீட்டுக்கு வந்து. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளை பார்க்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சுத்தமா முடி போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த இப்ப இருக்கால இந்த மாதிரிதான் அவளோட உடம்பு மொத்தமும் இருந்துச்சு. அதை நாங்க எடுக்கல, ஏன்னா அது பார்த்தா கஷ்டமா இருக்கும், அதனால எடுக்கல. இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக எடுத்தது. இப்ப கூட அவ வந்து உட்காந்து நம்ம மேலேயே தான் தூங்குவா, தனியா தூங்கவே மாட்டா. நம்ம பக்கத்துலயே தான் படுத்திருப்பா, நம்ம கிட்டே தான் இருக்கணும் அவருக்கு. அந்த மாதிரிதான். இதுக்கு வந்து அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து
பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே பார்த்தோம். அப்புறம் அங்க ஒரு டாக்டர், அவர் ரொம்ப நல்ல டைப்பா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது நீங்க வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதணும், எழுதி கொடுக்குறேன், காதுல மைட்ஸ் இருக்கு, அதனால கூட இந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி, இந்த மைட்ஸுக்கு வந்து மருந்து கொடுத்தோம்னா அவளுக்கு கண்டிப்பா கிட்னி அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த மைட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்து போக சொன்னாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. நாங்க ஒரு சென்டர் இருக்கு, அது பெசன்ட் நகர்ல இருந்து, நாங்க அங்க போகல. நாங்க வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்க போயிட்டு அவங்க ஒரு லைட் மாதிரி தான் ஒண்ணு இருந்துச்சு, அதை வந்து அவளுக்கு மேல அடிச்சு பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லா அவளுக்கு மைட்ஸ். அதாவது காதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் அது வந்தது, அது எங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால உடம்பு ஃபுல்லா அது பரவிடுச்சு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்குமே வரும் அப்படிங்கறது வந்து டாக்டர் சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வந்துருச்சு எங்க வீட்டுல, எனக்கும் என் பொண்ணுக்கும். ஏன்னா அவ எங்க 2 பேர்கிட்ட தான் அதிகமா இருப்பா, அதனால எங்க 2 பேருக்கும் வந்துருச்சு. ஒரு மாதிரி பேட்ச் பேட்சா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்கு பெருசா ஒன்றும் பாதிக்கல. ஆனா அவளுக்கு வந்து ரொம்ப பாதிச்சது வந்து எப்படின்னா, உடம்புல ஃபுல்லா முடி கொட்டிருச்சு. ஒரு முடி கிடையாது. இப்ப விளையாடிட்டு இருக்க, இது இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம், இது வந்து 8 மாசத்துக்கு அப்புறம் உள்ள வீடியோ தான் நீங்க இப்ப பாக்குறது. உடம்பு ஃபுல்லா போயிட்டு அதுக்கப்புறம் முடி சுத்தமா கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க வெளியில மெடிசன், ஆனா உள்ள அவளுக்கு நாங்க மெடிசனே கொடுக்கல. அப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க அவளுக்கு பார்த்தோம்ல அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு மெடிசின் கொடுத்தா கண்டிப்பா கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்கணும், அதனால வேண்டாம். நீங்க வந்து ஷாம்பு கொடுக்குற, அந்த ஷாம்பு மட்டும் போட்டு அவளை அடிக்கடி குளிப்பாட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பூனை அதிகமா குளிப்பாட்ட மாட்டாங்க, ஆனா நான் 4 நாளைக்கு ஒரு வாட்டி அவளுக்கு அந்த ஷாம்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் அவளை நிக்க வச்சிருவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுக்கு, அது குளிக்க மாட்டா, ஓடி ஓடி போவா. ஷாம்பை போட்டுட்டு நல்லா பிடிச்சி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் அதை ஊற வச்சு அப்படி ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி அவளுக்கு குளிப்பாட்ட அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சு குட்டி குட்டியா முடி வளர ஆரம்பிச்சுது. அதை பார்த்தோன்னா எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பா. அப்படி பார்த்த குழந்தை வந்து வெறும் ஸ்கின்னோட பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ஆயிட்டா. இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறது அவ தான் இருப்பா. ஒரு இடத்துல நிக்க மாட்டா. நீங்க பாக்குறீங்கல்ல, நம்ம என்ன ஸ்பீடுக்கு ஓடினாலும் அவ கூட ஓடுவா. அதே மாதிரி ரொம்ப பாசமா இருப்பா. எப்படி சொன்னா, ஹாப்பி அப்படின்னு கூப்பிட்டா கூட டக்குன்னு திரும்பி பாப்பா வருவா. அப்ப அதே மாதிரி இப்ப நான் வீட்டுல இல்ல, வெளியில எங்கேயா போயிருக்கேன், அப்போ நான் பசங்க கிட்ட போன் பண்ணி பேசும்போது என்னோட குரல் போன்ல கேட்டா கூட அவ வந்து நின்று பாப்பாளா நான் எங்க இருக்கேன்ட்டு. என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா, என் பையனும் சொல்லுவான், அம்மா உடனே தேடுறாவா அப்படின்னு, சவுண்டு கேட்டு தேடுறா அப்படின்னு. கேட்டா வீடியோ கால் பண்ணி பேசினவங்க ஸ்பீக்கர்ல பேசுவாங்கல்ல, அது கேட்ட உடனே வந்துருவா. வந்துட்டு பக்கத்துல இருந்து பாப்பா அவங்க காட்டுவாங்க போல என்னைய, அதுக்கப்புறம் பார்த்துட்டு அடி போயிடுவோம். அந்த அளவுக்கு பாசமா இருப்பா. அதே மாதிரி என் பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து வரான் அப்படின்னா இவளுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியாது, கீழே கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டோன்னு வந்து வாசல்ல வந்து நிப்பா அவனை வர வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய மாறிட்டேன் எங்க வீட்டுல. இப்ப இதுல வந்து குறை சொல்லாத எல்லாரும், யாரு பார்த்தாலும் இது என்ன இப்படி இருக்கு, பூனை லூஸ் பூனை மாதிரி இருக்கு, இது நோய் வந்த பூனை, இதையும் வச்சிருக்கீங்க, கொடுத்துட வேண்டியதுன்னு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா எங்களுக்கு அது மனசே கேட்கல. ஏன்னா அவளை வந்து நல்லபடியா வளர்த்தரணும், அவளை சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கறத எனக்கு ஒரே எண்ணம் இருந்தது. என் பொண்ணும் அதுக்கு நிறைய செலவு பண்ணேன். ஒரு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 1200 1300 அவளுக்கு ஆயிரும். ஆனா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம். அப்படி போயிட்டு இன்னைக்கு பார்த்தா உடம்பு ஃபுல்லா வெளவெளேன்னு இருப்பா. முடி நல்ல நீளமா இருக்கும், நல்ல நீளமா இருக்கும் அவளுக்கு, அப்படியே பிசு பிசுன்னு இருப்பா, பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, அமைதியா இருப்பா, வரதே தெரியாது. அது மாதிரி விளையாடும் போது அவளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும், மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். விளையாடும் போது குதிச்சு குதிச்சு போவா. அவ ஓடுறதே வித்தியாசமா இருக்கும். நார்மலா பூனை ஓடுற மாதிரி இப்ப லியோ ஓடுவான், அவன் வித்தியாசமா ஓடுவான், இவன் வேற மாதிரி ஓடுவான். அதே மாதிரி அதிகமா சாப்பிட மாட்டா, சவுண்டு கொடுக்க மாட்டா, அமைதியா இருப்பா. அவளுக்கு வந்து யூரின் போகணும் இல்ல மோஷன் போகணும் அப்படின்னா நம்மள கூப்பிடுவா, இல்லைன்னா வந்து பறந்துவா. இப்ப நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல உள்ள துணியே சுரண்டுவா. அது சுரண்டனோடனே நமக்கு தெரிஞ்சிடும், சரி வெளியில போனோம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம திறந்து விட்டா கரெக்டா போய் பாத்ரூம் போயிருவா. இப்ப பெட்ரூம்ல தூங்கி நைட்டு தூங்க போகும்போது, நம்ம தூங்க போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு வருவோம். அப்ப அங்க வந்து படுத்தானா காலையில நம்ம எப்ப எந்திரிச்சு வெளியில வரோமோ அப்பதான் அவளும் வெளியில வரும். அது வரைக்கும் அங்க எதுவும் அசிங்கம் பண்ண மாட்டான். அப்படியே பேசாம இருப்பா. அப்படியே அவளுக்கு முடியல அப்படின்னா வந்து சுரண்டுவா காது கிட்ட.
அப்ப நம்ம கதவை திறந்து விட்டா போய் பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம். அதே மாதிரி வீட்டுல கண்ட கண்ட இடத்துல மோஷன் போறது இது பண்றது எதுவும் கிடையாது. கீழே இருக்கிறது எதுவும் எடுத்து திங்க மாட்டாங்க. கரப்பாம்பூச்சி இதெல்லாம் அடிச்சு கொல்லுவாங்க, மட்டும் வந்து எடுத்து சாப்பிட மாட்டா. இப்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. பாக்குறதும் சூப்பரா இருப்பா. நாக்கு தள்ளிடுச்சு, ஓடி மூச்சு வாங்குது, அதனால வாய் நாக்கு வெளியில வருது. இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.